வணக்கம் நண்பர்களே, என்றும் உங்கள் மகானவின். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் ரொம்ப முக்கியமானது. எதற்கு? டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒருத்தருக்கு, பொதுத்தமிழ்ல ரொம்ப முக்கியம். அந்த பொதுத்தமிழ்ல அடுத்த குரூப் 2க்கான அட்மிஷன்ஸை ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த பொதுத்தமிழ்ல 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல அதிகமான கேள்விகள் இடம்பெறும். அந்த அதிகமான கேள்விகள் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா, புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கரண்ட் உள்ளடக்க பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் கரண்ட்ல இருக்கக்கூடியதான் அதிகமான கேள்விகள் ரிப்பீட்டடா வரும். அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சியை நம்ம இந்த வீடியோலையும் பார்க்கலாம். அதுல நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில பிராக்டிஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த பிராக்டிஸ் வில்லேஜ்ல அடுத்து குரூப் 2க்கான அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தாண்டி குரூப் 4ல நீங்க டெஸ்ட் மட்டும் நீங்க எழுதணும், டெஸ்ட் மட்டும் நீங்க எழுதி பார்க்கணும்னா அதற்கான ப்ராசஸும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா உங்களுக்கு தகவல் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்ல என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து நிறைய பேருக்கு தேவையான ஒரு செய்தி என்ன, இப்ப அடுத்து குரூப் 2க்கு குரூப் 1க்கு இல்ல டிஎன்பிஎஸ்சி சார்ந்த தேர்வுகளுக்கு படிக்க நீங்க விருப்பமா இருக்கு. ஆனா உங்களுக்கு நியரஸ்டா போய் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு நியரஸ்டாவே நம்ம தமிழ்நாட்டுல 40க்கும் அதிகமான வெரண்டாரஸ் பிரான்ச்சஸ் இருக்கு. எந்த பிரான்ச்சஸ்ல நீங்க போய் வேணாலும் நீங்க படிக்கலாம். செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம், காரைக்குடி, மதுரை, பாண்டிச்சேரி, சேலம், தஞ்சாவூர், விழுப்புரம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த இடத்துல நீங்க தாராளமா போய் சேர்ந்து நீங்க படிக்கலாம். இது சம்பந்தமா கோர்ஸ் டீடைல் சம்பந்தமா உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா இதுவும் கீழே டெஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல உங்களுக்கான டீடைல் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. டீம் கண்டிப்பா உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கான கண்டென்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நூல்வெளி கொடுத்துருக்காங்க. அந்த நூல்வெளி பொறுத்தளவுல திருக்குறள். திருக்குறள்ங்கிறது வந்து அதாவது கேள்வி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுமே தெரியும். உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் என்ன? திருக்குறள். ஒருவேளை அப்படியே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் என்ன? திருக்குறள். இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறையின் நூல். உலக பொதுமறை நூல் தான் திருக்குறள். முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ் மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது இந்த திருக்குறளுக்கு வேறு பெயர்கள். இந்த ஸ்கூல்னா படிச்சிருப்பதுன்னா ஒரு 2 மார்க்குக்கே நீங்க எழுதியிருப்பீங்க. முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது யாருக்கு? திருக்குறளுக்கான வேறு பெயர். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் ஆகிய 11 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டது. எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுல ரொம்ப முக்கியம் சிறந்த உரை என்னன்னா பரிமேலழகர் உரை தான் மிகச்சிறந்த உரைன்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு மிகச்சிறந்த உரை என்ன? பரிமேலழகர் உரை. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. எது? திருக்குறளானது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? திருவள்ளுவ மாலை கபிலர் எழுதியிருப்பார்ல. இதுவும் கடைசியா நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்ட ஒரு கேள்விதானே. ஓகே, அடுத்து அதாவது உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க கரக்கருத்துக்களால் இடம்பெற்றது இந்த திருக்குறள் தான். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல். அப்ப தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல்லாம் நிறைய பேர் என்ன எழுதுவாங்க? தொல்காப்பியத்தை போட்டலாம், புறநானூறும் போடக்கூடாது. திருக்குறள் தான். சரிங்களா? நிறைய பேர் தெரிந்தவர்கள் ஆன்சர் பண்ணுவாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பிற அறநூல்களை போல் அல்லாமல் அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் தான். சரியா? இது தெரிஞ்சது. இவருக்கு என்னென்ன பேர் இருக்கு? நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதான வங்கி, சென்னா போதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் யாருக்கு இருக்கு? திருவள்ளுவருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த கண்ணடு போயிடலாம். கவிஞர் வைரமுத்து சம்பந்தமா இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? கவிஞர் வைரமுத்து இருக்காங்கல்ல, வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் கிடையாது, மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இந்திய அரசின் உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். யாரு? இந்த கவிஞர் வைரமுத்து. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இதற்காக கள்ளிக்காட்டு இதிகாசம் அந்த புதினத்திற்காக எந்த ஆண்டு? 2003. இதற்கு முன்னாடி 2004 யார் வாங்கியிருப்பா? வணக்கு மள்ளுவ, ஈரோடு தமிழ் நம்ம பார்த்திருப்போம்ல. 2003ல கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு வைரமுத்து வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர்களுக்கான தேசிய விருது 7 முறை இல்ல 8 முறை வாங்கியிருப்பார். தற்போது பார்த்தீங்கன்னா 8 முறை வாங்கியிருப்பார். கடைசியா வந்து தர்மதுரை படத்துக்கு வாங்கியிருப்பாங்க. மாநில அரசின் விருதினை 6 முறை. பாருங்க, மாநில அரசை விட
மத்திய அரசாங்க விருதுகள் அதிகம் வாங்கியிருக்காங்க. இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி இந்த வைரமுத்து தேசிய விருது வாங்கிய முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்தது, பாரதி ராஜா படம். முதல் மரியாதையில இருக்கக்கூடிய பூங்காற்று திரும்புமான ஒரு பாட்டு இருக்குல்ல, ஏன் பாட்டை விரும்புமா, அந்த படம் தான் அவருக்கு முதன்முறையாக தேசிய விருது பெற்றுக் கொடுத்த பாடலா இருக்கு. சரி, இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த டாபிக் போயிடலாம். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின், விசும்புனா வானம், வல்லவன் ஏவா வான ஊர்தி அப்படியே கேட்பாங்க. இது இடம்பெற்றுள்ள நூல் இப்படியே கொடுத்துட்டு இது இடம்பெற்றுள்ள நூல்னு சொல்லி கேட்பாங்க. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வல்லவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எது? புறநானூறு. எது? புறநானூறு. அடுத்து அந்தரத்தார்மயனே என ஐயூரும் தந்திரத்தால் தம நூல் கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்ல. எப்படி எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, இந்த வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஒரு எந்திர ஊர்தி இயற்றுமின் யார் சொன்னது? சீவக சிந்தாமணியில சொல்லியிருக்காரு. திருத்தக்க தேவர் தானே சொல்லியிருப்பாரு. அப்ப யார் சொன்னதும் ஒருவேளை கேட்டுடலாம், யார் சொன்னதும் உங்களுக்கு ஒருவேளை கேட்டலாம். அப்ப மேல உள்ளது என்ன? புறநானூறுல என்ன சொல்லியிருக்காங்க? இலக்கியங்களில் அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு சொல்லக்கூடியது புறநானூறுலையும், அந்தரத்தார் மயனே என ஐயரும் தந்திரத்தால் தம் நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஒரு எந்திர ஊர்தி இயற்றுமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீவக சிந்தாமணி இயற்றுமின் ஏவல் வினைமுற்று. இயற்றுமின் என்ன? ஏவல் வினைமுற்று. ஓகே. அடுத்து அப்துல் கலாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு மனிதர் இல்லையா? இன்றைக்கும் என்றைக்குமே ஒரு முக்கியமான மனிதர் இல்லையா அப்துல் கலாம்? இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தன்னு நான் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கும்ல. ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். அப்ப இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுவோர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். சரிங்களா? பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் கிடையாது, பாதுகாப்பு DRDOன்னு சொல்றாங்க. அது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். இஸ்ரோ, அதுல இஸ்ரோனா என்ன? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்கல்ல. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பள்ளிக்கூடம் படிக்க நம்மள மாதிரி தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தால்தான். சரியா? அடுத்தது அறிவியல் அறிஞர் அருணன் சுப்பையா. அறிவியல் அறிஞர் அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் இவர்தான். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல, இஸ்ரோ, அதனுடைய அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் இவர்தான். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஏர்வாடி இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஏர்வாடி தர்கான்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏர்வாடி அருகில் உள்ள கோதை சேரி என்னும் ஊரை சேர்ந்தவர். இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து, விக்ரம் சாராபாய் எங்க இருக்கு? திருவனந்தபுரத்துல இருக்கு. இது உங்களுக்கு தமிழ்ல கேட்காட்டினாலும் ஏதோ ஒரு பொது அறிவோ ஏதோ ஒரு கேள்வியில கேட்டாங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறோம். சரியா? தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின், அதாவது இஸ்ரோ, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க, தலைமையகம் எங்க, இஸ்ரோடைய தலைமையகம் எங்க இருக்கு? தலைமையகம் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. சரியா? தற்போது பெங்களூருல இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இவர் தான் இருக்கிறாராம். சரியா? மங்கள்யான் சந்திராயன் ரிலீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி மங்கள்யான் திட்டத்துல திட்ட இயக்குனர் யாரு? இந்த அருணன் சுப்பையா. ஓகே. அடுத்து வளர்மதி என்பவர் அரியலூரில் பிறந்திருக்காங்க. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். அப்ப 2015 அப்புறம் அப்துல் கலாம் விருது கொடுக்க வர்றாங்க. அப்துல் கலாம் விருதை பொறுத்தளவுல தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வளர்மதி. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். இஸ்ரோவில் 1984 ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள், ரிசார்ட்னு சொல்லுவாங்க, ரேடார் இமேஜிங் சேட்டலைட் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர். பாருங்க, இஸ்ரோவில் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? தமிழகத்தை சேர்ந்த அந்த வளர்மதி. அடுத்து நூல்வெளி. எந்த நூலை பத்தி கொடுத்திருக்காங்க? தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்க நூல் என்ன? தொல்காப்பியம். எல்லாருக்கும் தெரிஞ்சு தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்க நூல் என்ன? தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் யாரு? தொல்காப்பியர் தான் இதை இயற்றியிருப்பாரு.
தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. எழுத்து, சொல், பொருள், எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்கள். தொல்காப்பியத்துல 9 இயல் போட்டக்கூடாது, திருக்குறள்ல தான் 9 இயல். தொல்காப்பியத்துல எத்தனை இயல்? 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறதாம். எழுத்து அதிகாரத்திலையும் சொல் அதிகாரத்திலையும் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம், அகம் வாழ்க்கை சார்ந்தது, புறம் வாழ்க்கை சார்ந்தது வாழ்வியல் நெறிமுறைகளை தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. எதுல? தொல்காப்பியத்திலேயே பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கதா சொல்றாங்க. சரியா? குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். அப்போ ஒருவேளை அப்படியே கேள்வி கேட்டாங்கன்னா எழுத தெரியணும்னு உங்களுக்கு எப்படினாலும் கேள்வி வரலாம். நீங்க புத்தகத்தில் இருக்கிறது வேற, பாக்ஸ் கணல்ல இருக்கிறது எப்படினாலும் உங்களுக்கு கேள்வி வரலாம். சரியா? தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்று. தொல்காப்பியத்தை பத்தி கேள்வி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எழுத்து, சொல், பொருள், அதே மாதிரி 27 இயல்கள், 3 அதிகாரங்கள். யார் இயற்றினது? தொல்காப்பியம். முதல் இலக்க தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்க நூல் என்ன? தொல்காப்பியம். ஓகே. அது விக்ரம் சாராபாய். யாரு? விக்ரம் சாராபாய். இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை, ஏவுகணை நாயகன் அவர் அப்துல் கலாம். இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் யாரு? இந்த விக்ரம் சாராபாய் தான். சரியா? செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு, 50 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். அப்ப எப்படி கேள்வி கேட்பாங்க தெரியுமா? செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவியவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேர்வுல வரும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ஆன்சர் பண்ணணும். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருது. அப்ப விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்க இருக்கு? திருவனந்தபுரத்துல இருக்கு. சரியா? இங்கு வானூர்தியல், ஏரோநாட்டிக்ஸ், சரிங்களா, உலோக பறவையியல் சொல்லுவேன் நானா அடிக்கடி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? வானூர்தியல், வான் பயண மின்னணுவியல், ஏவியானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் சேர்த்து தான் பாத்தீங்கன்னா ஏவியானிக்ஸ் சொல்லுவாங்க. கூட்டமை பொருட்கள், காம்போசிட், அந்த காம்போசிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஏரோநாட்டிக்கல் அந்த பொருள்கள் எல்லாமே உருவாக்குறதுக்கு அதிகமாக தவிர்த்து காம்பினேஷன் ஆஃப் 2 or more மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்களை சேர்த்து கட்டமைப்பு செய்யப்பட்டதான் பார்த்தீங்கன்னா அந்த காம்போசிட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கணினி, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. அப்ப யாருடைய முயற்சியால் இஸ்ரோ தொடங்கப்பட்டது? விக்ரம் சாராபாய் முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பெண்மை, துணிவு, பெண்மை சிறப்பு. அப்போ துணிவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி கேட்கலாம்? மேத்ஸ் ஃபாலோயிங்ல துணிவுன்னு அப்படி இருக்கும். ஒருவேளை எதிர்பாருங்க, இப்படியும் கேள்வி கேட்கலாம். இந்த சைடு சிறப்புன்னு சொல்லி வரும். பெண்மையில சிறப்பு, மேல பெண்மைன்னு கொடுத்துருவாங்க. அப்ப துணிவுனா யாரு? மூவலூர் ராமாமிர்தம் தெரியணும். சிறப்பு அப்படின்னா யாரு? லடாஸ் சோஃபியாஸ் கட்டர். இதை தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கணும். சரியா? மூவலூர் ராமாமிர்தம் பொறுத்தவரை 1883 இருந்து 1962 வரைக்கும் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி. சரிங்களா? தமிழ சமூக சீர்திருத்தம் சொல்லக்கூடிய யூனிட் 8லயும் படிப்பீங்க. தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு சம்பந்தமான கேள்விகள் பொது தமிழ்லயும் வரும், யூனிட் 8லயும் வரும். சரியா? அதுக்கு நீங்க படிச்சுக்கலாம். யார்? இந்த மூவலூர் ராமாமிர்தம் சம்பந்தமா வரும். திராவிட இயக்க அரசியல் செயற்பாட்டாளர், தேவதாசி சட்டம் நிறைவேற துணை நின்றவர். அப்படியே தெருவில் வரும். தேவதாசி பாருங்க, இதுலயே நல்லா கலர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாரு? இந்த மூவலூர் ராமாமிர்தம். சரியா? தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் தான் வழங்குகிறது. அப்ப 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், மறக்கவே கூடாது. அடுத்த இந்த இடத்துல இருக்கா? ஜடா சோஃபியாஸ் கட்டர். இவங்க வாழ்ந்த காலம் 1870 இருந்து 1960. 1870 இருந்து 1960. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எக்ஸாம்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? வேலூருக்கு ஒருத்தவங்க ஸ்கூட்டர்லயே போய், சோஃபியான்னு சொல்லக்கூடியவங்க ஸ்கூட்டர்லயே போய் டாக்டர் கிளினிக் வச்சு வேலை பார்த்தாங்க, டாக்டரா வேலை பார்த்தாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஈஸியா ஞாபகம் வந்துடும். சரியா? மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து பார்க்க போறது யாரு? மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இவருக்கு பேர் என்ன சொல்றாங்க? இளைய கலாம் அப்படி சொல்றாங்க. ரொம்ப சின்ன பாயிண்ட் தான். மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர்
தற்போது இயக்குநராக பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களம் சந்திராயன் 1 திட்டத்தில் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். அதாவது நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களம் சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றவர் யார்? அது ஃபெயிலியரா இருந்தாலுமே அதுக்கு திட்ட இயக்குனர் யாரு? இவர் தான் இருந்திருப்பார். சரிங்களா? 100% அட்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சந்திராயன் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியுள்ளார். அப்ப கையருகே நிலா என்னும் நூலை எழுதியவர் யாரும் உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டலாம். புரியுதா? மேல உள்ளது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமா கேட்காம இருந்தாலும் இவர் எழுதிய புத்தகம் என்ன? கையருகே நிலா. அந்த புத்தகம் யார் எழுதுனது? மயில்சாமி அண்ணாதுரை. அப்படி உங்களுக்கு கேள்விகள் வரும். சரியா? ரைட். அடுத்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம்? ரொம்ப முக்கியமா 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாக்ஸ் உள்ளடக்க பெட்டி பாக்ஸ் எப்படின்னா தேர்வுல கேட்டிருக்காங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு அந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அதற்காக தான் உங்களுக்கு ஒரு கண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பக்கம் எழுதுவீங்களோ 2 பக்கம் எழுதுவீங்களோ இல்ல உங்களுடைய புத்தகத்திலே நீங்க நோட் பண்ணி வச்சு படிப்பீங்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனா எக்ஸாமுக்கு இதெல்லாம் படிக்காம போயிடாதீங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கண்ணுல இருந்து தான் வரும். சரியா? அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் மகாநவீன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.